குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஆப்ஷன் பையரால்? இதெல்லாம் நிஜமாலுமே நடக்குமா? ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஆனால் மாதம் ஃபுல்லாக கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அது சாத்தியமா? மார்க்கெட்டில் அந்த மாதிரி நிலைமையே இல்லையே. ஆனால் பல பேர் கண்டினியூஸாக ப்ராஃபிட் மட்டுமே காட்டுறாங்களே, அவங்களுக்கு லாஸே வராதா? அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பலாமா? அப்போ மார்க்கெட்டில் நிலையான ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இல்லை அது ஒரு மாயையா? இல்லை சொல்கிறவங்களாம் நம்மளை ஃபேக் பண்ணுறாங்களா, ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். நல்லா தான் இருந்தது அவர் கேட்ட கேள்வி. சரி, நம்ம அதையே ஒரு டைட்டிலாக வைப்போம். நம்ம எல்லாருமே ஆப்ஷன் பையராக தானே இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோவில் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப பேரோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். மார்க்கெட்டில் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இல்லை சில பேரால் மட்டும்தான் அது பண்ண முடியுமா? அந்த சில பேர் மட்டும் எப்படி பண்ணுறாங்க? அந்த சில பேருக்கு மட்டும் வேலை செய்யும் இடமா இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பொய் நம்பிக்கைலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. அதே நேரத்தில் மார்க்கெட் சூதாட்டம், எல்லாரும் தோற்றுருவாங்க அப்படின்னு அவங்கள பயமுறுத்தவும் போகிறது கிடையாது. உண்மை என்னான்னு மட்டும் நம்ம பேசலாம், ஓகேங்களா? முதல்ல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பது சாத்தியமான்னு கேட்டால் சாத்தியம்தான், உண்மை தான். ஆனால் அந்த இடத்துல தொடர்ச்சியாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கலாம், ஆனால் கண்டினியூஸாக டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகவும் கஷ்டம். ஆனால் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அது கஷ்டம்தான் கண்டி. ஆனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. செபி ஒரு ஆய்வு அறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, F&O மற்றும் இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 70லேருந்து 90% வரை ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. 90%க்கு மேலே லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட விட நிறைய பேருக்கு என்ன தோணும்? அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறவங்க யாருமே கிடையாதா அப்படின்ற மாதிரி தோணும்ல. அப்போ ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஆனால் அவங்க மார்க்கெட்டை பணம் கொட்டுற மிஷின் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலை. பணம் ஷேர் மார்க்கெட்டில் அள்ளிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணலை. அந்த டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறவங்க அவங்க அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சைடு, மார்க்கெட்டில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் சைடு இருக்குது அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்காமலே ஒருத்தனால் ஒரு பெரிய வெல்த்தை உருவாக்க முடியும். ஒரு விவசாயி செய்கிற மகனோ, ஒரு கூலி வேலை செய்கிற மகனோ, இல்லை மாத சம்பளத்தில் நல்ல ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ்கிற பையனோ, யாராக இருந்தாலும் ஒரு சரியான அணுகுமுறையோடு, முதலீடு அறிவோடு, கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மிகப்பெரிய வெல்த்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். அதுதான் மார்க்கெட்டோட அழகு, ஓகேங்களா? நீங்கள் தூங்கும் போது உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரே இடம் எங்கடா இருக்குன்னா அது ஷேர் மார்க்கெட் மட்டும்தான். அது ட்ரேடிங்கில் கூட சொல்லலாம். டெலிவரியில் நம்ம எடுக்கிறோம், நைட்டு வாங்கி வைக்கிறோம், நாளைக்கு காலையில் அது கேப் அப் கேப் டவுன். நீ கால் சைடில் வாங்கியிருந்தால் கேப் அப் இருந்தால் உன் பணம் வேலை செய்யுது. கேப் டவுனில், அதாவது புட் சைடில் வாங்கியிருந்தால் கேப் டவுன் வரும்போது பணம் அங்கே உனக்கு வேலை செய்யுது. இவ்வளோ தான் மார்க்கெட். ஸோ இந்த அழகை நம்ம மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் என்ன நெகட்டிவ் சைடு இருக்குது? உங்கள் பணத்தை எப்போயுமே மார்க்கெட் எடுத்துக்காது. உங்கள் உணர்ச்சி வசத்தால் தான் நீங்கள் பணத்தை இழக்கிறீங்க. உண்மை தானே அது? மார்க்கெட் நீ ஆடு, நீ தோற்றுப்போ அப்படின்னா மார்க்கெட் சொல்லுது? இல்லை, நம்மளாக தான் போகிறோம், நம்மளாக தான் தோக்குறோம். நம்ம எதால் தோக்குறோன்னா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதிக ட்ரேட் எடுக்கிறோம், அதனால் லாஸ் அதிகமாக வருது. ஒரு ப்ராஃபிட் வந்தால் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறோம், க்ரீடி வருது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம், ரெக்கவரி பண்ணிடலாம், இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லை அடுத்த ட்ரேடு நம்ம ப்ராஃபிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாமே நம்மளே தான் திங்க் பண்ணுறோம். மார்க்கெட் ஒன்றும் எதுவுமே சொல்லலை, எதுவும் டிசைட் பண்ணல. மார்க்கெட் உன்னோட எமோஷனை தான் டெஸ்ட் பண்ணுது.
பல ஆய்வுகளோட அறிக்கையில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் பிரச்சனையே இல்லை. அவங்களுடைய அந்த பிஹேவியர், அந்த எமோஷன் கலந்த பிஹேவியர் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிஹேவியர் என்னது? அந்த ஓவர் ட்ரேடிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல், லாஸை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனநிலை, 2000 வரும்போது லாஸ் அக்செப்ட் பண்ணாமல் 6000 வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ மார்க்கெட்டில் நம்மளோட பிஹேவியர், எமோஷன் கலந்த அந்த பிஹேவியரால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்போது இங்கே ஒரு கம்பேரிஷன் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 12th பாஸ் பண்ணிவிட்டு, இப்போல்லாம் நீட்டுன்னு ஒன்று வச்சுருக்கான், அதை பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணிவிட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ டாக்டருக்கு படிக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்ஜினியர் ஆகணுன்னா ஒரு 4-5 வருஷம் படிக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் மட்டும் 2 யூடியூப் சேனலில் வீடியோவை பார்த்துட்டு, 3 டெலகிராம் சேனலில் டிப்ஸை கேட்டுக்கிட்டு, அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு, அவனுக்கு ஃபீஸையும் கட்டிக்கிட்டு, அவன் கொடுக்குற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்மளாம் எதையும் அனலைஸ் பண்ண போகிறதே கிடையாது. டெலகிராமில் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிறது. அப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? ஒவ்வொரு செயலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு தான் அந்த டாக்டர் சொன்னேன், இன்ஜினியர் சொன்னேன். ஏன் நம்ம எல்லாருமே கிராஜுவேட்டாக தான் இருப்போம். நம்ம +2 முடித்தவனையுமே கிராஜுவேட்டாக கொடுத்துட்றோம். 3 வருஷம் அதுக்காக ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் படிக்கிறோம். அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த 3 வருஷத்தில். அதே மாதிரி சில வருடங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு அனுபவம் கிடைக்கணும். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியெல்லாம் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது. இந்த டெலகிராம் சேனலு, இந்த ஒர்க் ஸ்டேஷனு, அவங்க கொடுக்குற ஐடியா, நீங்களாக திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் தேடாத வரையும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, மார்க்கெட் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது, மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் என்ன, மார்க்கெட்னால் என்ன அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் வேணும்னா நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் போய் கற்றுக்கலாமே கண்டி, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவங்க சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணால் அப்புறம் நீ அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான வேல்யூவே இல்லை. ஓகேங்களா? டீச்சர் போர்டில் மேக்ஸ் போடுறாங்க, அதை புரிஞ்சால் தானே நம்மளால் அடுத்த கணக்கு போட முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. டீச்சரே எல்லா கணக்கும் நோட்டில் போட்டு அவங்களே எல்லா கணக்கையும் நோட்டில் போட்டு அவங்களே சைன் போட்டுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அப்போது சில பேர் இந்த டெலகிராமை ஃபாலோ பண்ணுறது அப்படி தான். அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறானோ அதை தானே ஃபாலோ பண்ணுறீங்க பிளைண்டாக. அது தப்பாக இருக்கா, ரைட்டாக இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் அந்த ஸ்டாக்ஸை போய் வாங்குறது, இது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போய் வாங்குவேன். அது அவங்க சொல்லும் போது அது பிரேக் அவுட் ஆகிருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் தூரம் போயிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துடும். இது மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கு சில வருடங்கள் ஆகும். 2 யூடியூப் சேனலை பார்த்துட்டு 3 டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிடுவேன், எனக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக தெரியும் அப்படின்னா படிக்கிற விஷயம் வேறு, லைவ் ப்ராக்டிக்கல் விஷயம் வேறு. உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா ஒர்க் ஸ்டேஷனும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குன்றது உங்கள் மெண்டாஸ்க்கே தெரியாது, உங்கள் இன்ஃப்ளூயன்சருக்கே தெரியாது. ஓகேங்களா? அப்போது அதை நீங்கள் கற்றுக்கணும். நாளைக்கு எப்படா மார்க்கெட் ட்ரேட் ஆகும், நாளைக்கு ஆர்பிஐ நியூஸ் இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த திங்கிங் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டான அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா? மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். கிடைக்குமா, கிடைக்காதா? இதுக்கு பதில் சொல்லணும்னா இதில் 3 வகையான மக்கள் இருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறவங்க. அவங்க முதல்ல கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, இந்த ட்ரேடில் நான் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் என்ன வரும், இல்லை லாஸ் எவ்வளோ வரும், இந்த லாஸ் வந்தால் என்னால் தாங்க முடியுமா? இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சவங்க ஒரு வகையான மக்கள். 2வது பேஷன்ஸ் அதிகமாக உள்ளவங்க. மார்க்கெட் தினமும் ஆப்பர்ச்சுனிட்டி தராது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல ட்ரேடர் இந்த மாதிரியும் திங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எனக்கு செட்டப் இருந்தால் மட்டும்தாங்க ட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேங்க. அந்த மைண்ட் செட் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஈகோ இல்லாதவங்க, மார்க்கெட்டில் ஈகோவே கிடையாது. அதாவது மார்க்கெட் யாரையுமே மதிக்காது. அதாவது மதிக்காதுன்னா ஒன்றும் இல்லை, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 12 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு 3-4 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு 2-3 மாதம் தான் இருக்குது, ஒருத்தருக்கு 2 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அங்கே யாரையுமே அது பார்க்காது.
நீங்கள் தப்பான ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நீ 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக ஆளாக இருந்தாலும் உன் அக்கௌண்ட்டை அது காலி பண்ணிடும். உன்னை பற்றியோ உன்னோட அறிவோ உன்னோட பேக்ரவுண்டோ உன்னுடைய பயோடேட்டாவோ மார்க்கெட் பார்க்காது. ஒரு தப்பான என்ட்ரினா மார்க்கெட் சிவியராக பனிஷ் பண்ணும். அதனால் நம்ம ஒரு நல்ல ட்ரேடராக முதல்ல மாறணும். நல்ல ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் நல்ல ட்ரேடர் எப்படி ஆக முடியும்? அப்போ நம்ம கற்றுக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்னா என்னது, ட்ரேடிங் எப்படி நடக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி நடக்குது, திடீர்னு மார்க்கெட் ஏன் ஏறுது, திடீர்னு ஒரு டாப்பில் போயிட்டு ஏன் இறங்குது, திடீர்னு ஒரு சப்போர்ட்டில் ஒரு பாட்டத்தில் விழுந்ததுக்கப்புறம் ஏன் அங்கேருந்து மறுபடியும் ஜம்ப் ஆகுது. இது மாதிரி எக்கச்சக்கமான புது நாலேஜை நம்ம கற்றுக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கணும். இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு வரக்கூடிய லாஸஸை மினிமமாக இருக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ட்ரேடருக்குடைய பிஹேவியரெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது இந்த வீடியோவில் பார்க்குறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் மாத சம்பளத்தை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் அவங்களுடைய பொன்னான சேமிப்பு பணத்தையே இழந்திருக்கலாம், சிலர் யார்கிட்டையும் சொல்ல முடியாத மிகப்பெரிய பண இழப்புகளை செஞ்சுருக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டில் வந்து போயிட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பண இழப்பு ஏற்பட்டுருக்கலாம். லாஸ் அப்படின்றது இந்த இடத்துல தோல்வி தான், ஆனால் அது பர்மனெண்ட்டு கிடையாது. இந்த லாஸில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியம். மார்க்கெட் உங்கள் பணத்தை மட்டும் சோதிக்காது, உங்கள் பொறுமையை சோதிக்கும், உங்கள் ஒழுக்கத்தை சோதிக்கும், உங்கள் மனநிலைமையை சோதிக்கும். இதை எல்லாத்தையும் சோதிச்சுட்டு இவன் கேப்பபிளாக இருக்கானா இல்லையா அப்படின்றத பார்க்கும். கேப்பபிளாக இருந்தால் மார்க்கெட்டில் நீ சர்வே பண்ணலாம். மார்க்கெட் உனக்கு கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணும். அப்படின்னா மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா? ஃபைனலாக என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஆம், என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் அது ஈஸி கிடையாது. ஓகேங்களா? குயிக் மணி தேடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது. டிசிப்ளினை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு யார் டிசிப்ளினை நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இதை நான் அனுபவத்தாலேயும் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு க்ரீடு வந்தால் மார்க்கெட் உங்களை கண்டிப்பாக பனிஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, டெய்லியும் நடக்குது. அப்போ பேஷன்ஸுடன் வந்தால் நீங்கள் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஒரு பொறுமை இருந்தால், நாலேஜ் வந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நாலேஜ், ஒரு நல்ல ட்ரேடராக ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் உங்களுக்கு அங்கே ரிவார்ட் பண்ணுது. அதுதான் அந்த ப்ராஃபிட். மார்க்கெட் பணம் சம்பாதிக்கும் இடம் மட்டும் கிடையாது, நம்மளை நாமே புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கண்ணாடியும் கூட தான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கிறது முடியும் தான், ஆனாலும் அது மிக கடினம். ஆனால் அதையும் அசால்ட்டாக பண்ணக்கூடிய பல ட்ரேடர்ஸ், பையர்ஸ், செல்லர்ஸ் எல்லாருமே மார்க்கெட்டில் இருக்காங்க. அதையே கண்டினியூஸாக பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு பேஷன்ஸ் இருக்கும். இதில் எனக்கு இந்த லாபம் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், இந்த லாஸ் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், அந்த மைண்ட் செட் இருக்கும். அது மாதிரி நீங்களும் வளர்த்துக்கிட்டால் கன்சிஸ்டன்ஸான ப்ராஃபிட் அப்படின்றது இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அது மிக கடினமான ஒன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோட்டிவேட்டட் ஆடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.